بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகினிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நான் பார்த்து வருகின்றோம். கடந்த வெள்ளிக்கிழமை வேலூர் மாவட்டம் அந்த பகுதியில் உள்ள ஜமாத்தார்கள் ஒன்று கூடி காவல்துறையிடம் ஒரு புகார் செய்கிறாங்க. என்ன புகார் அப்படின்னா, வேலூர் இப்ராஹிம் என்பவர் பள்ளிவாசலுக்கு தொழுகை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு. அவர் பள்ளிவாசலுக்கு வந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகும் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் ஏறத்தாழ 23 பள்ளிவாசலுடைய ஜமாத்தார்கள்லாம் ஒன்று கூடி காவல்துறையிடம் புகார் செஞ்சிருக்கிறாங்க. இந்த புகாரை வாங்கி கொண்டு காவல்துறையினர் வேலூர் இப்ராஹிம் வீட்டுக்கு போய் இங்கே பள்ளிவாசலுக்கு வராதிங்க, வந்தால் பிரச்சனை வரும்னு சொல்லி அந்த காவல்துறை வேலூர் இப்ராஹிம் சொல்கிறாங்க. அப்போ வேலூர் இப்ராஹிம் நிறையா காவல்துறை சட்டங்கள்லாம் பேசுகிறார். அவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்லி நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது சம்பந்தமாக நம்ம சிரி டிவியுடைய கௌதம் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவை பாருங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ராணிப்பேட்டையில் ஒரு மசூதிக்கு தொழுவதற்காக போயிருக்காரு வேலூர் இப்ராஹிம். அவரை உள்ள ஏற்றாமல் அவரை தடுத்திருக்கிறார்கள் காவல்துறையினர். சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஜமாத்திலிருந்து முடிவு பண்ணிட்டாங்களாம் வெளியாட்கள் அங்கே தொழ வரக்கூடாது அப்படின்னு. சரி, அவர் கேட்டார் எந்த ஜமாத்துன்னு கேட்டார். அவங்க சார் ஜமாத்துன்னு. அவர் திருப்பி கேட்குறாரு, அது என்ன ஜமாத்து அப்படின்னு. அது இங்கே ஒரு 20 சில்லற ஜமாத்துகளுக்குள்ள கூட்டமைப்பு அப்படின்னு. இப்போ என்ன மேட்டர்னா, சாருங்கிற வார்த்தையே உங்களுக்கு பிடிக்காத, அப்புறம் ஏன் சார் ஜமாத்து? சரி, இப்போ அப்படின்னு அந்த பேரை வச்சதுக்காகவாது நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஏண்டா வெளியூருக்கானே இந்த ஜமா இங்கே தொழுவதற்கே வரக்கூடாது அப்படின்னா, வெளிநாட்டுக்காரன் மட்டும் நம்ம ஊரில் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்றதை தடுக்கக்கூடிய சார் மேலே உனக்கு ஏன் கோபம்? சார் ஜமாத்துங்கக்கூடிய பேரை வச்சு வெளியூர்காரன் வரக்கூடாதுன்னா, சாருங்கக்கூடிய பேரில் வெளிநாட்டுக்காரன் ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் சொல்கிறதுல என்ன தப்பு? பேர் ரெண்டும் ஒன்றாத்தானே இருக்குது, அதில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை. அடுத்தது, இப்போ அல்லாவுக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை உண்டோ? வெளியூர் ஆள், உள்ளூர் ஆள், இவரை விடப்படாது, அவரை விடப்படாது, இந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லைங்கய்யா. நம்ம கோயிலுக்கு, நம்ம ராமேஸ்வரம் கோயிலுக்கு பாருங்கள், வடக்கு இருந்தெல்லாம் ஆள் வர்றான். எங்கள் கன்னியாகுமரி கோயிலுக்கு எங்கே இருந்தெல்லாமோ ஆள் வர்றான். நம்ம ஆள் இங்கேருந்து கேதாருக்கு போகிறான், பத்திரிக்கு போகிறான், கைலாசத்துக்கு போகிறான். எங்கள் சாமிக்கு எங்கே யாரு கும்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்கள் சாமிக்கு தான் இந்த 23 ஊருக்குள்ளே யாரும் வரக்கூடாது, இவ்வளோ ஆளுகளுக்குள்ளே வரக்கூடாதுன்னு எல்லாம் இருக்குது. நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் கேட்டாச்சுன்னா, நாங்கள் உலகம் முழுவதும் சகோதரத்துவத்தை கொண்டு வர போகிறோம்னு வேற சொல்லிக்கிறாங்க. அது என்னவோ நமக்கு தெரியலை. இப்போ இதை யார் தடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, போலீஸ்காரர்கள் தடுத்திருக்கிறார்கள். அப்போ போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஆள் மசூதிக்கு வருவதை தடுப்பதற்கு உரிமை இருக்கா இல்லையா? இப்போ ஒரு மசூதியில் யார் தொழணும், யார் தொழக்கூடாது அப்படிங்கக்கூடிய முடிவை ஜென்ரலாக மசூதியில் இருக்கிறவங்க தானே சொல்லுவாங்க. அது ஏன் போலீஸ்காரங்க சொல்கிறாங்க? அப்படி போலீஸ்காரங்களை கொண்டு மசூதி சொல்லிச்சுன்னா, போலீஸ்காரங்களை வாட்ச்மேன் வேலைக்கு இப்போ மசூதி நிர்வாகம் அமர்த்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா? இல்லை அப்படின்னா, இப்போ நான் அப்படி அமர்த்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், மசூதியிலிருந்து நீங்கள் காவல்துறைக்கு பணம் பே பண்ணியிருக்கணும். உங்கள் பாதுகாப்புக்கு நான் இவ்வளவு ரூபாய் செலவு கொடுத்திருக்கிறேன், அப்படி ஏதாவது ரெக்கார்டு இருக்கா அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு மசூதிகளை அரசியலுக்கு பயன்படுத்துறதுனால இதை வழிபாட்டு தலம் என்று சொல்வதற்கு இதற்கு அருகதை இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் இப்போ பதில் சொல்லி ஆகணும். அடுத்தது இதில் என்ன கேள்வி அப்படின்னா, போலீஸ்காரங்க நாங்கள் எங்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் அமர்த்தி இருக்கோம்னு சொல்லுவான் துலுக்கன். பல இடங்களில் 1996 திமுக எலெக்ஷனில் லீடு வருதுன்னு தெரிஞ்ச உடனேயே நம்ம பாலக்காட்டிலேருந்து கோயம்புத்தூருக்கு வர்ற ரோடு, நம்ம உக்கடம் பக்கத்தில் இருக்கிற செக் போஸ்டெல்லாம் அடித்து உடைச்சாங்க. எங்கள் பகுதிக்குள்ளேயே போலீஸ்காரன் வரக்கூடாதுன்னு. ஏண்டா, உங்கள் ஏரியாவுக்குள்ளேயே போலீஸ்காரன் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீங்கள்
இங்கே மட்டும் ஏன் போலீஸ்காரனை போட்டிருக்கீங்க? அப்போ நீங்கள் மசூதி ஜமாத்துங்கக்கூடியது வழிபாட்டு கூடமாக நடத்துகிறீர்களா, இல்லை அப்படின்னு சொன்னால் மதத்தை வைத்து அரசியல் நடத்துவதற்காக கூடுதல் இடமாக இந்த நீங்கள் மசூதிகளை நடத்தி வருகிறீர்களா? இதுக்கு நீங்கள் இன்றைக்கி பதில் சொல்லி ஆகணும். அடுத்தது என்னென்னா, இந்த போலீஸ்காரங்க இவ்வளவு கடமை உணர்வுகளுக்கு ஆள் வந்துடக்கூடாது. இல்லைப்பா, அல்லாஹ் எல்லாருக்கும் ஒன்று தானே, எல்லாவாரும் நம்ம மெக்காவை பார்த்து தானே தொடரோம், நான் இங்கே தொழுதுட்டு போகிறேன்னு ஒரு ஆள் வராரு. அப்போ நீங்கள் அவரை தடுக்கிறீங்க. சொன்னால் இது இந்த உள்ளூர்காரனுக்குள்ளது தான், வெளியூர்காரன் வரக்கூடாது, இது உரிமை மீறல் பிரச்சனைன்ட்டு போலீஸ்காரங்க. இதே மாதிரி தானையா உள்ளூர்காரங்க அங்கே மேல் பாதியில் போனா, அப்போ அவன்ட்டு நீ உள்ளூர்காரனாக இருந்தால் கூட வராதேன்னு நீ அன்னைக்கு சொன்னிய வேற ஒரு பிரச்சனையை காரணம் காட்டி, அப்போ போலீஸ்காரங்களுக்கு அங்கே ஒரு நியாயம் இங்கே ஒரு நியாயமா? அப்போ இன்னைக்கு வழிபாட்டு தலங்களை வைத்து மத அரசியல் செய்வதற்கு இன்னைக்கு இந்த அரசு தயங்குவது இல்லை. மத வழிபாட்டு தலங்களை மத அரசியலுக்காக பயன்படுத்துகிறது. இதற்கு உடந்தையாக ஜமாத்துக்களும் செயல்படுகிறது. இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, முஸ்லீம்களுக்கு ஒரு நம்பிக்கை மத்தியானம் அந்த 1:30 மணி நேரத்துக்கு, அந்த 12:30க்கு மேலே, அதாவது மத்தியானத்துக்குள்ள தொழுகை, அந்த அசார் தொழுகைம்பாங்க அவங்க, அந்த நேரத்தில் தொழக்கூடியது அவங்களுக்குள்ள வழக்கம். இப்போ வேலூர் இப்ராஹிமுக்கு தொழக்கூடிய உரிமை என்பது மறுக்கப்பட்டு இருக்கிறதே. அவர் வேற ஒரு அரசியல் கட்சியில் இருக்காருங்கக்கூடிய காரணத்துக்காக அவருக்கு அது மறுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது நவீன தீண்டாமை தானே. அப்போ ஏன் தீண்டாமையை பூத்திய ஒரு வழக்கு இந்த மசூதி நிர்வாகம் மேலேயும் இந்த தீண்டாமையை செயல்படுத்தின போலீஸ்காரங்க மேலேயும் போடக்கூடாது? இது என்னுடைய கேள்வி. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேலூர் இப்ராஹிம் என்பவர் இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராக, இஸ்லாமிய இயக்கங்களுக்கு எதிராக பயங்கரமான கண்டன குரங்களை கொடுத்து வருகிறார். வேலூர் இப்ராஹிம் ஒரு முழுக்க முழுக்க சங்கியா இருக்கிறார். இது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும். ஒரு பள்ளிவாசல்ல அமைதியா வணக்க வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல வேலூர் இப்ராஹிம் அங்க ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அந்த பிரச்சனையை வைத்து ஏதாவது அரசியல் செய்யலாம் என்பதற்காகத்தான் வேலூர் இப்ராஹிம் போறாரு. அப்ப அவருக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய இந்த கௌதம் அவர் பல கேள்விகளை வைக்கிறார். என்ன கேள்விகள்லாம் வைக்கிறார் நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. நவீனை தீண்டாமைங்கிறார். எதை? வேலூர் இப்ராஹிம் பள்ளிவாசி தொழுக வர்றத அது ஒரு தீண்டாமைங்கிறார். தீண்டாமையை பத்தி யாரு பேசுறத பார்த்தோம்னா வெக்கி தலை குனிக்கக்கூடிய காட்சியா இருக்கு. இந்த கௌதம் இருக்கிறாரே, இவர் தீண்டாமையை பத்தி பேசுறாரு. அனைத்து ஜாதியினர் அர்ச்சராக சொன்ன உடனே அதுக்கு நீ சம்மந்தப்பட்டியா? உன்னுடைய கூட்டங்கள் எல்லாம் என்ன குரல் கொடுத்துச்சு? மக்களுக்கெல்லாம் தெரியும். தமிழகத்தில் உள்ள மக்கள் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. உன் பாடு என்ன பாடுபட்டுச்சு? இப்ப நீ தீண்டாமைன்னு சொல்லக்கூடியது உன்னுடைய சமுதாயத்துல வடகட தென்கட சண்டை வரலையா? கோயில் இருக்கக்கூடிய ஆணைக்கு யூராமம் போடுறா பட்டராமம் போடுறாரு நீதிமன்றம் வரைக்கும் போகவில்லையா? இப்ப நீ என்ன தீண்டாமத்தி பேசுற? எல்லாரும் சரிசமமா பாக்குறியா? நீ அனைத்து சமுதாய மக்களும் கருவறைக்குள்ள போக முடியுமா? இந்துக்களாக எல்லாரும் புனநூறு போட முடியுமா? சரி, RSS தலைவரா நீ இருக்க முடியுமா? இல்ல மயிலாப்பூர் இருக்கிற ஒரு மாமா ஆக முடியுமா RSS தலைவரா? பிராமணர்கள் எத்தனை பிரிவு இருக்கிறீங்க நீங்க தீண்டாமை பத்தி பேசுறீங்க. பிராமணர்கள் ஏற்றத்தாழ்வு இல்லையா? நம்பூரி சிறந்தவர் சொல்லலையா? நாங்க தான் சிறந்தவர் பாண்டே சொல்லலையா? சர்மா சொல்லலையா நாங்க தான் உயர்ந்தவர்? இப்ப பார்ப்பனர்கள் எத்தனை பிரிவினர் இருக்கிறீங்க நீங்க? RSS தலைவராக சிற்பன பாப்பரவராக ஆக முடியும்? மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய சிற்பன பாப்பரவர் RSS தலைவராக இருக்க முடியும்? இப்ப நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ பள்ளிவாசல்ங்கிற எங்க பிரச்சனை? நீ மூக்கு நுழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க இந்து சமுதாய மக்கள்லாம் ஒன்று திரட்டி
கருவறைக்குள்ள போகும்னு போற இடத்துக்கு நாங்க வந்து அதை யோசிக்கிறியா? அது உன் சமாச்சாரமா எங்க சமாச்சாரமா? பள்ளிவாசல்ல வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு. பள்ளிவாசலுக்குள்ள வந்து வேலூர் இப்ராஹிம் ஒரு சிலையை வச்சுட்டு போயிட்டான். என்ன ஆகும் நிலைமை? பள்ளிவாசல் சிலை வந்துருச்சு, ராமர் அவதரிச்சாருங்கிற மாதிரி அவதரிச்சு பிளான் பண்றீங்களா நீங்க? இப்ப வேலூர் இப்ராஹிம் வச்சு நீ வந்து கலவரத்தை தொடங்க ஆசைப்படுறியா நீ? உனக்கு பக்கத்துல உட்கார வச்சிருக்கிற ஒரு பாப்பாத்தி, எதுக்கு நான் பாப்பாத்தே நீ இப்ப துளுக்கேன்னு சொல்றோம், அதுக்கு நம்ம சொல்றோம் பாப்பா போயில நீ பக்கத்துல பாப்பாத்தியை உட்கார வச்சிருக்கிறிய. இந்து சமுதாயத்தில் வேற சமுதாயத்தில் பெண்களா இல்லையா? தேவர் சமுதாய பெண்ணு இல்லையா? கவுண்டர் சமுதாய பெண்ணு இல்லையா? செட்டியார் இல்லையா? இப்ப இவர்கள் இந்த பெண்ணை உட்கார வைக்கணும், உனக்கு சரிசமமா பாப்பாத்தி தான் இருக்கணும், பாப்பா தான் இருக்கணும். வேற இந்துக்கள் வந்து வந்துடக்கூடாது. அது ரொம்ப கவனமா இருக்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் கேள்வி கேட்கிறேன், என்ன கேள்வி கேட்கிற நீ? அரசியல் பள்ளிவாசல் அரசியல் பண்றோமா நாங்க? அல்லாவை தவிர யாரையும் அழைக்க கூடாது எங்களுடைய வேதம் சொல்லுது. அல்லாவை தவிர்த்து நீங்க யாரையும் அழைக்காதீங்க பள்ளிவாசல்ல, அல்லாஹ் மட்டும் அழைங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஒரு கட்டுக்கோப்பான சமுதாயத்தில் குழப்பம் வந்துடக்கூடாது. வேலூர் இப்ராஹிம் யாருங்கிறது உலகத்துக்கு தெரியுமே. காசு வாங்கிக்கிட்டு ஒரு வீடை வாங்கிட்டு ஒரு காரை வாங்கிட்டு இஸ்லாத்துக்கு எதிராக அனாச்சாரங்கள் அசிங்கமான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் வேலூர் இப்ராஹிம். இவனுக்கு நீ முட்டு கொடுக்குறிய? நீ யாரு? நீ துளுக்கேன்னு கேட்கிறிய பாப்பா போல, உனக்கு என்னத்தை சொன்னாலும் அறிவு இருக்காதா? இப்ப நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ எங்கிட்டாவது தமிழக நாட்டில் கலவரத்தில் இருக்கணும், கலவரத்தில் அரசியலாக்கணும், வாக்கு அரசியலாக்கணும், தமிழகத்தில் பாஜக கால்நடை செய்யணும். இதற்காக எத்தனை பிரச்சனைகள் தினசரி பார்த்து கொண்டிருக்கீங்க. நீங்க இந்த தமிழ் நமக்கு நிம்மதியா இருக்க முடியுதா? நிம்மதியா வாழ முடியுதா? பல கோடிகளை கூட்டிக்கிட்டு இருக்கீங்க, எப்படியாவது ஆட்சி அமைச்சரும். பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வை தவிர்த்து யாரையும் அழைக்க கூடாது. இவன் போய்கிட்டு ஒவ்வொரு கோயிலா போய் பூஜை பண்ணிட்டு அழைக்கிறான் வேலூர் இப்ராஹிம். அவனை எப்படி பள்ளிவாசல்களை அனுமதிக்க முடியும்? இப்ப காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்குது. நீ காவல்துறை அவனே பேசுற, உண்மையில பேசுற. உனக்கு ஆதிக்க வரி, நான் உயர்ந்த ஜாதி, நெத்தியிலிருந்து வந்தவன் நானு, இங்கடா நெத்தியிலிருந்து வர முடியும்? நீங்க அறிவுபூர்வமா சிந்திச்சு பாரு, நெத்தியிலிருந்து வர முடியுமா? ஏன்டா தமிழ்நாட்டில் இப்படி கலவரத்திற்கு துடிக்கிறிய? அதுக்கு நாங்க என்ன கிடைச்சோமா? வேலூர் இப்ராஹிம்க்கு நீ விட்டு கொடுக்குற நீ, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனாலும் நான் கேட்கிறேன் கேள்வி கேட்கிறீங்க. நாங்க கேட்கிறேன் கேள்வி. இன்னைக்கு பிரபலமான கோயில் தமிழ்நாட்டில் இருக்குது, பெரிய பெரிய கோயில் இருக்குது. அந்த கோயில்ல இயற்கை தேவையை பூர்த்தி செய்வதற்கு பாத்ரூம் வசதி இருக்குதா? ஒரு பக்தன் வர்றான், பயந்து போய் பக்தி கடவுளை வேண்டிட்டு போறான். காலையில போகக்கூடிய குறுக்கள் கருவறைக்குள்ள சாயந்தரம் 6 மணிக்கு தான் வெளியே வர்றாரு. அவர் எங்கடா இயற்கை தேவை பூர்த்தி செய்வாரு? நாங்க கேட்கிறோம், இதுக்கு பதில் சொல்லு. நீ நான் கேட்கிறேன், நீ பதில் சொல்றீங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. காலையில 6 மணிக்கு 5 மணிக்கு குறுக்கள் வந்து கருவறைக்குள்ள போறாரு, பூஜை ரூம் உள்ள. எங்க இயற்கை தேவை பயன்படுத்துறாரு? எங்க யூரின் போறாரு? எங்க மனஜலம் கழிக்கிறாரு? இப்ப இதை நாங்க கேட்போம்ல. பள்ளிவாசல் ஒரு குடிசையா இருந்தாலும் கூரையா இருந்தாலும் அதுல 2 பாத்ரூம் இருக்கும். இயற்கை தேவைக்கு முஸ்லீம் இல்ல, முஸ்லீம் அல்லாத மக்களோட வரலாம். பள்ளிவாசல்ல முஸ்லீம் வேலூர் இப்ராஹிம் ஏன் வரக்கூடாதுங்கிறோம்? முஸ்லீம் அல்லாத இந்து சமுதாய மக்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்களே, அவங்க வந்து பாக்குறாங்கல்ல, தொழுகையை பாக்குறாங்கல்ல, உட்கார்ந்து ரசிக்கிறாங்கல்ல. ஏன் வேலூர் இப்ராஹிம் வரக்கூடாதுங்கிறோம்? அவன் குழப்பவாதி, இந்து முஸ்லீம் கலவரத்துக்கு வித்திடக்கூடிய செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறான், அதனால வர வேணாங்கிறோம். அப்ப இந்த குறுக்கள் பாத்ரூம் போற செய்தி நீ சொல்லு பார்ப்போம். எங்கடா போறாங்க அவருங்க? எங்க போறாங்க? கோயில்கள் இருக்குதா? கோயில்களில் இயற்கை பின்பற்ற செய்யறதுக்கு பாத்ரூம் வசதி இருக்குதா? இப்ப நாங்க எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நீங்க பள்ளிவாசல் நான் கேட்கிறேன் பதில் சொல்லு சொல்றீங்க நீ. அதுக்காக இந்த கேள்வி நாங்க கேட்கிறோம். அப்ப நீ வந்து வியாபாரம் பண்ற, கடவுளை வச்சு நீ அரசியல் பண்ற, நீ காசு சம்பாதிக்கிற, வேற வேற சமுதாய மக்கள் குறுக்கலாக கூடாது, உன்னுடைய கோரிக்கையா இருக்கு. இந்த மாதிரி முட்டு கொடுக்கிற சொல்லி இஸ்லாமிய சமயத்தை வேலையை வச்சுக்கிறவனா? நீ உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு.
எங்களுக்கு வந்து நீ கேள்வி கேட்க வேணாம், நாங்க கேள்வி கேட்டா அப்ப நீ பதில் சொல்லணும். நீ கேட்கக்கூடிய கேள்விக்கு நாங்க பதில் சொல்றோம், நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்றியா? விவாதம் வச்சுக்கிறோமா? வர்றியா? வா, கேள்விகள் கேட்போம். இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நாங்க பதில் சொல்றோம். உன்னுடைய அந்த பிராமண மதத்தில் நாங்க கேட்கக்கூடிய கேள்வி பதில் சொல்றோம் உனையால. இந்த மாதிரி பேசி தமிழகத்தில் அமைதியா இருக்கக்கூடிய அமைதி பூங்காவோட நீ கலவரத்திற்கு நினைக்கிற, அது ஒரு காலம் நடக்காது. அனைத்து சமுதாய மக்கள் நடுவரோடு இருக்கிறாங்க. தமிழகத்தில் நீங்க காலம் உண்ட முடியாது, ஒரு காலம் முடியாது என்று கூறி இன்னொரு நிறைவு செய்கிறேன். வாஹிர் அதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.